வருகிறார். யாரு கேட்டு வர சொன்னீங்க? உதயநிதி வருகிறார். கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட என்னடா உயிரே மயிரிட்டுக்கிட்டு போடுறா நம்ம ரவுடிசாங்க. வந்து ஜெயலலிதா ஆத்மாவோட பேசிட்டு இருக்க விஜய் அவர்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சாமி பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிரு. பர்சனலா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. சோ அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் இவனை நம்பி உள்ள வரணும் திரும்பி வருவோமா? இங்க வாரி இப்பயே கை நடக்கிறது. தளபதிக்காக ஒரு 2023 இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கன்னா அப்படிக்கு அந்த அவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. Is there anyone in world history as dignified and democratic as the Tamils? If someone blocks the water in the Kaveri, we tie up our belongings in a bundle. எனக்கு இங்கிலீஷ் அறியும். அப்ப பதில் சொல்லடா. சொல்லு. Hey old man. What's going on here? What's wrong with you? Hey come on man. Come on. துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட அந்த பெண்களை தனது அருகில் வந்து ஆட வைத்து ரசித்த அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களின் காணொளி இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. எங்க இருக்கீங்க அத்தா? சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை, என்ன நம்பு. நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கள்ள விளையாட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இதுவும் ஒரு பசிதானப்பா. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. ஓஹோ, அந்த ஆட்டக்காரிக்கு காசு கொடுக்கதான் பாரதி பையன் காதுக்குள்ள கதுக்கு சத்தியோ. மரியாதை வீடு வந்து சார் உனக்கு இருக்கு. திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வாக்களிப்பீர் தாமரைக்குன்னு சந்து மந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யார்? இவங்க தான். இவங்க எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது. இல்ல எனக்கு ஒரு அப்படின்னு தப்பா சொல்லிட்டாரு. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். பிஜேபி வளர்த்து விட்டது அவங்க தான். அவ்வளவுதான். 14 வருஷமா நீங்க டிவில பாக்குறீங்க. நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது பப்ளிக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. நான் இந்த கேள்விக்கெல்லாம் நான் 14 வருஷமாவா இவரை நான் இப்பதான் பாக்குறேனே. இவருனா அவ்வளவு பெரிய ஆளா? ரைட் ஓகே சொல்லுங்க. இல்ல ஒரு அதாவது சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? கூட்டு வர்றாயா? மோந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கொடுங்க, சத்தியமா கொடுங்க. எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. அது தூக்கி போட்டேன், ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. கல்வியே அப்படித்தான் இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். ரிமோட்டை கொடுப்போமா நாங்க அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாருங்க. சண்டையை பிரிச்சுட்டு வாங்க ராஜா, போய் ஏதாவது குழப்பி விட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால அவர்கிட்டலாம் நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க. அது வராது, வந்தாலும் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல. முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர்கள். மையம்ங்கிற பேர் ரொம்ப நன்றி சார். மையம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுமா. உறவு முறை 52ல எங்க இருந்த, எங்க பிறந்த, உங்க தாத்தாவுக்கு ஓட்டு எந்த பூத்துல இருந்துச்சு, உங்க கொள்ளுப்பாட்டனாருக்கு எங்க இருந்துச்சு, வகாலவழி நீ எங்க இருந்து வந்தீங்க முதல்ல?
அதை எப்படியா ஃபுல்லப் பண்ணுவ? 2002ல் நீ எங்க இருந்த, என்ன ஓட்டு போட்ட? சாரி தாத்தா காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர், நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம். அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. செந்தில் பாலாஜி, யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா, கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை. நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட. எதுக்கு இந்த ஏன் இதெல்லாம் பண்ற? இல்ல சார், நீங்க அப்படியே இதுதான் நடிப்புங்கிற. நீ யதார்த்தமா இரு. நீ யாரு? 10 லட்ச ரூபா சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ 7.5 தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு தெரியுற மாதிரி தெரியுது. 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கா? அவர்தான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு. 2026 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம் வருது. 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்னு டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே.